குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ கோரக்கர் சித்தர் அவர்கள் அருள் செய்த சந்திர ரேகை 200 பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 21. பாருலகில் மாந்தர்களுக்கு ஆயுளோங்க பாவையர்கள் தங்களை யாம் கலவி செய்தோம் சீருடனே வருடம் 500 சீனத்துற்று சிறப்புடனே ஆண்டு 400 பொதிகை நின்றோம் காருளவும் பழனி நகர் கடுகி வந்து கந்தருட கடாட்சங்கள் அடைந்தோம் பின்னர் பேருரையும் சித்தரெல்லாம் எங்களைத்தான் பிடித்தறிய வெண்ணினார் புகழ்வேன் அன்றே. இப்படி நாம் பார்க்கின்ற உலகில் உயிர்கள் சாவதை கண்டு மனிதர்களுக்கு நிறைந்த ஆயுள் பெற்று ஓங்கி வாழும் வழிமுறைகளை சீனர்களுக்கு கற்றுக் கொடுத்தோம். அங்கிருந்த பாவையர்களுடன் கூடி பரியங்க யோகம் என்ற போகத்தை நாங்கள் செய்தோம். இவ்வாறே நிறைந்த புகழுடனே சீன தேசத்தில் 500 வருடங்கள் தங்கி வாழ்ந்திருந்தோம். பின்னர் பொதிகை மலையில் வெகு சிறப்போடு 400 ஆண்டுகள் தங்கி தவம் புரிந்தோம். தவம் முடித்து பழனி மலைக்கு கார்மேகங்களுடன் உலவி ககன மார்க்கத்தில் விரைவாக திரும்பி வந்து கந்தன் கருணையினால் நவபாஷாணங்களையும் கட்டி முருகன் சிலை வடித்து இறைநிலை அடைந்தோம். இதை அறிந்த பேர் பெற்ற சித்தர்கள் எல்லாம் எங்களை தேடி பிடித்து இதன் ரகசியங்களை அறிய எண்ணினார்கள். அதையும் இந்நூலில் நன்றாக சொல்லிவிடுவேன். பாடல் 22. புகன்றிடுவேன் போகரவர் பெருமை தன்னை பூவுலகில் யாவர்களும் பொருந்தி மேவ அகம்மகிழ போகநாதர் பழனி தன்னில் அடங்கிடும் முன்பாக தன் வரலாறு முற்றம் இகம் அரிய செனன சாகரமும் செப்பி என்னை அழைத்து உரகை எனும் பதிக்கே என்றார். தகைமையுற சித்தரையான் அடக்கம் செய்து தட்டாமல் உரகையுற்ற பார்த்திட்டேனே. போகரின் முயற்சியினால்தான் நவபாஷணங்களை கட்டி முடிக்க முடிந்தது. இந்த அரிய செயலை இவ்வுலகில் உள்ள அனைவருக்கும் நன்மையை கொடுக்கும் பொருட்டு அகமகிழ்வோடு அர்ப்பணித்தார். ஆதலினால் அவர் பெருமை தன்னை பேசுகின்றேன். ஸ்ரீ போகநாதர் தான் சமாதி ஆவதற்கு முன் தன் வரலாறு முழுவதையும் இந்த உலகம் அறிந்து கொள்ள செனனசாகரம் என்ற நூலில் எல்லா ரகசியங்களையும் எழுதி வைத்தார். பின் என்னை அழைத்து நான் சமாதி அடைந்ததும் நீ உரகை எனும் நாகை நகருக்கு போய் அங்கேயே இரு என்று சொல்லி ஆணையிட்டார். அவர் சொன்ன வண்ணமே எல்லா தகுதிகளுடன் பொருந்தி வெகு சிறப்புடன் சித்தர் போகரை நான் அடக்கம் செய்துவிட்டு அவர் பேச்சை தட்டாமல் உடனே நாகை நகருக்கு வந்து குருவை எதிர்பார்த்து காத்திருந்தேன். பாடல் 23. பார்த்திருந்த சித்தர்களை பார்க்க வைத்தே பக்குவமாய் போகர் அவர் தயங்கிடாமல் சீர்நிறையன் போலவரை ஏய்த்து போட்டு சிதறாமல் உரகையினில் என்னை கண்டார். போர் விளங்க பதுமையுடன் என்னை அழைத்து பொய்கை நல்லூர் என்றிட பூங்கா சென்றார். நேர்மையுடன் எனக்கடக்கம் நிலைமை காட்டி நெடிய கடல் தாண்டி மறுதேசம் போனார். போகர் அடக்கம் ஆன இடத்தை சுற்றி ஏதேனும் அதிசயம் நடக்கும் என எதிர்பார்த்து கொண்டிருந்த சித்தர் யாவரும் பார்த்து கொண்டு இருக்கும் போதே போகர் சட்டென என்னை போல் உருவம் எடுத்துக்கொண்டு அவர்கள் எவரும் அறியாதபடி அவர்களை ஏமாற்றிவிட்டு அவ்விடத்தை விட்டு அகன்று உடனே உரகை நகருக்கு வந்து என்னை கண்டார். பின்னர் என்னை அழைத்து கொண்டு பொய்கை நல்லூரில் உள்ள என் இடத்தில் உள்ள பூங்காவிற்குள் சென்றார். அங்கு எனக்கு சித்தர்கள் சமாதி அடையும் வழியை நேர்மையுடன் சொல்லிக் கொடுத்து இப்புவி உள்ளவரையும் உன் பேர் விளங்கி புதுமையுடன் அருள் விளங்கும் என எனக்கு ஆசி வழங்கி என்னை சமாதியில் அடக்கம் செய்து இரவா நிலை அடையும் நிலையை காட்டிக் கொடுத்தார். என்னை அடக்கம் செய்துவிட்டு நீண்ட கடலை தாண்டி மறுபடியும் தன் தேசத்திற்குள் பழனியில் சமாதியானார். பாடல் 24. போகும்போது உண்மை வெளி உரைத்தார் போகர் பொய்யல்ல மறுதேசம் சென்ற பின்பு வாகுடனே சூத்திர சித்தின் மார்க்கமாக வலுவுடனே வெள்ளை நிற மாந்தருலகில் பாகுகனி பலவிதமாய் பாசை கொண்டு பகருலகில் நடிப்பதாய் பகர்ந்து பேசி சாகுதலும் இல்லாமல் சமர்த்தாய் தானும் சஞ்சரித்தே விளைப்பேனங்கு சமரென்றாரே. சமர் அப்படின்னா போர் அப்படின்னு அர்த்தம். என்னை அடக்கம் செய்துவிட்டு போகும்போது நடந்த விவரங்களையும் நடக்க போகும் நிகழ்வுகளையும் வெளியாக உண்மைகளை உரைத்தார் போகர். தான் முன்பு மறுதேசத்திற்கு சூத்திர சித்தினால் சென்று மாயையில் விழுந்து கிடந்தேன். அப்போது
அந்த தேசத்தில் இருந்த வெள்ளைக்காரர்கள் அறிவு பலத்தால் எனக்கு பாகு கனி மது மாது போன்றவைகளை கொடுத்து இன்புற வைத்து அன்பு கொண்டவர் போல் நடித்து ஆசை கொண்டு இவ்வுலகில் உள்ள விஞ்ஞான ரகசியங்களை நயமாக புகழ்ந்து பேசி அறிந்து கொண்டார்கள். அதிலிருந்து மீண்டு புன் சாமர்த்தியத்தால் தப்பி பெருமையாய் தவமிருந்து இரவா நிலை பெற்று சஞ்சரிக்கின்றேன். என்னை ஏமாற்றி பெற்ற விஞ்ஞானத்தினாலேயே அங்கு போர்களை நிகழ வைப்பேன். இது பொய்யல்ல மகனே என்று உரைத்து சென்றார் போகர். பாடல் 25. சமராடுங் கால முன்னாள் அரசனாகி சமர்த்தாக பிறந்து சகந்தழைத்து ஓங்க தமதாக ஏக சக்கிர பார் வேந்தென்ன தார்மொழுதும் ஓர்வாராய் தகித்து வேண்ட அமைதியின்றி அரசரெல்லாம் அயிர் கொண்டென்மேல் ஆர்ப்பரித்து போர் புரிவார் அவரையெல்லாம் நமனுலகிற்கேற்றி நலம் பெருகி வாழ நம்மவர்கள் சிறக்க உய்வேன் நன்னாள் என்றார். அயிர் அப்படின்னா ஐயம் அப்படின்னு அர்த்தம். போர்கள் நிகழும் காலத்திற்கு முன் நானே அரசனாக பிறந்து என் சாமர்த்திய திறனால் இந்த மண்ணுலகம் தழைத்து சிறந்து ஓங்க வைப்பேன். மனித குலம் யாவும் ஒன்றே என்பதனையும் அதனை ஆளும் ஏக சக்கராதிபதியாக விளங்குபவன் ஈசன் ஒருவனே என்பதையும் இந்த உலகத்திற்கு எடுத்துரைப்பேன். அனைவரும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழும் வழிகளை உணர்த்துவேன். இந்த பூமி முழுவதும் வெப்பத்தால் தகிப்பதை சொல்லி மக்கள் என்னிடம் வேண்டிக் கொள்வார்கள். அதனால் பொறாமை கொண்ட அரசர்கள் அமைதி இழந்து என் மீது ஐயம் கொண்டு ஆர்ப்பரித்து போர் புரிய வருவார்கள். அவர்களை எல்லாம் யமனுலகிற்கு அனுப்பி வைத்து நல்லவர்களும் நம்மவர்களான சித்தர்களும் சிறப்படையவும் நலம் பெருகி வாழவும் செய்திடுவேன். அந்த நல்ல நாள் வரும் வரையில் பொறுமையுடன் சீவ சமாதியிலேயே இருந்து உன்னை தரிசித்து வணங்குபவர்களுக்கு நல்லருளை வழங்கி வாழ்ந்து கொண்டிரு என அறிவுறுத்தி சென்றார் போகர்.